श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। गुरुचरणं सद्गुरुचरणं सच्चिदानन्द गुरुचरणं गुरुचरणं भवभयहरणं सच्चिदानन्द गुरुचरणं सकलजनार्चितसच्चरणं जनिमृतिनाशकश्रीचरणं शकश्रीचरणं समस्तदेवी देवमयं सद्गुरुचरणं प्रणमामि सदा। गुरुचरणं सद्गुरुचरणं सच्चिदानन्द गुरुचरणं गुरुचरणं भवभयहरणं सच्चिदानन्द गुरुचरणं सच्चिदानन्द गुरुचरणं। सद्गुरुनाथ महाराज की हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 48வது श्लोकम्। एवं गुरुपदं श्रेष्ठं देवानामपि दुर्लभम् गरुडोरगन्धर्व सिद्धादिसुरपूजितम्। भगवान शिवपेरुमान பார்வதி தேவி கிட்ட குருவுடைய மகிமை பற்றி, குரு தத்துவம் பற்றி, குருவுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்களை பற்றி, அந்த குருவினை ஆசிரியிக்கிற சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள், இது எல்லாத்தையும் பற்றியும் அழகாக உபதேசம் பண்ணுறாரு. அதில் கடந்த சத்சங்கத்தில் கடைசியாக பார்த்த ஒரு 4 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த 2 எழுத்துகளோடு இருக்கிற அந்த குரு அనే பதத்துடைய அர்த்தம் சொல்லப்பட்டது. கு అనేది எது குறிக்கிறது, ரு అనేది எது குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று அந்தகாரம், அதனை நீக்கிற வஸ்து தத்துவம் இஸ் குரு. அதேபோல் ருகாரம் అనేది கு అనేది மாயா,
இந்த மாயனிலிருந்து நம்மளை விடுவிக்க செய்து அந்த குரு தத்துவம். குரு என்பவர் குணாதீதனாயிருப்பார், அதேபோல் ரூபத்துக்கு கூட அதீதமாயிருப்பார். ஸோ நாம ரூப அதீத குரு. ஆனால் நமக்கு முன்னாடி நம்மளை போல ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒரு ரூபத்தில் இருந்து தானே உபதேசம் பண்ணுறாரு. ஆனால் அவர் பண்ணுற உபதேசம் அவருக்கு நாமம் ரூபம் இருந்தால் கூட நாமரூபம் இல்லாத பிரம்மனை பற்றி தான் உபதேசம் பண்ணுறாரு. அப்போது எப்படி உபதேசம் பண்ணுறாரு? அவர் உணர்ந்தார், நான் நாமரூபத்துக்கு அதீதமான பிரம்மன் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நம்மளுக்கு அது தெரிவிக்கிறார். அதனால் குரு நாம ரூபக்கு அதீதம்னா அர்த்தம் இப்படி எடுத்துக்கணும். நாமரூப அதீதமாக இருக்கிற பிரம்மன் நேராக பிரம்மன் பேசாது. பிரம்மனுக்கு வாய் கிடையாது. அம்மா பிரம்மனுக்கு வாய் உண்டோடி, பிரம்மனுக்கு வாய் இல்லை. எதுவுமே இல்லை, எந்த இந்திரியமும் அங்கே இல்லை. நம்ம நினைக்கிறோம் இந்திரியங்கள் இருந்தாதான், மனசு இருந்தாதான் அந்த உணர்வு இருக்கன்னு. இல்லை, உணர்வு இருக்கிறதுனால தான் மனசு வேலை பண்ணுறது, உணர்வு இருக்கிறதுனால தான் இந்திரியங்கள் வேலை பண்ணுறது. ஸோ இந்த 48வது ஸ்லோகத்தில் அதனால் என்ன சொல்ல வரே பார்வதி, இந்த குரு பதம் இருக்கு. குரு 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 தத்துவம், அவருடைய சந்நிதி, அவருடைய சாநித்தியம், அவருடைய உபதேசம் எல்லாமே சர்வம் சிரேஷ்டம். அதுக்கு மீறி இன்னொரு பரமமானது ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த சிரேஷ்டமானது அந்த விஷயம் தேவதைகளுக்கு கூட கிடைக்கிறது கஷ்டம். தேவதைகள் எல்லாரும் எங்காவது எப்படி நமக்கு அந்த மாதிரி குரு கிடைப்பாரான்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அதனால் அவங்களும் எல்லாரும் அந்த குரு பாதங்களையும் குருன்னு சேவிக்கிறதுக்கு தவிச்சிட்ருப்பாங்க. பக்ஷி லோகத்தில் இருக்கிற அவங்க, நாகலோகத்தில் இருக்கிற நாகர்கள், கந்தர்வ தேவ கிண்ணற கிம்புருஷ எல்லாரும், சித்தர்கள் எல்லாரும் பூஜிப்பாங்க, பூஜிக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நமக்கு கிடைச்ச போல் பூலோகத்தில் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு இன்னைக்கு 49வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறோம். ध्रुवं देवि मुमुक्षूणां नास्ति तत्त्वं गुरोः परम् गुरोराराधनं कुर्यात् स्वजीवत्वं निवेदयेत्. அதனால் இந்த லோகத்தில் மனிதர்கள் முக்கியமாக முமுக்ஷூணாம், அந்த மனிதர்களுக்குள்ளே கூட கொஞ்சம் பேர் தான் முமுக்ஷர்களாக இருப்பாங்க, முக்தி அடையணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு கஷ்டிதமாக சொல்கிறேன், துருவமாக சொல்கிறேன், இந்த குரு தத்துவம் தவிர இன்னொரு பரமமான விஷயம் வஸ்து எதுவுமே கிடையாது. நாஸ்தி முமுக்ஷூணாம் துருவம் தேவி. இங்கே துருவம்னா அவங்களுக்கு கட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு முமுக்ஷர்களுக்கு அந்த குரு தவிர, குரு பாதங்களை தவிர இன்னொரு சப்போர்ட் ஆதாரம் எதுவுமே இல்லை. அந்த குரு தத்துவம் இருக்கு, ரொம்ப பரமமானது. இங்கே தத்துவம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. குரு தத்துவத்துக்கு மீறி இன்னொரு தத்துவம் ஏதாவது இருக்கா?
பிரம்ம தத்துவம் இருக்கு. பிரம்ம வேறே குரு வேறே இல்லை, ஜீவன் வேறு பிரம்மன் வேறு இல்லைன்னு சொன்னது போல் நேதுக்கு இனிமேல் சில ஸ்லோகங்களுக்குள்ளே பார்ப்போம். எப்படி குரு அనే வார்த்தை வந்து அது ஒரு மனுஷன்னு குறிக்கலை. ஒரு காலத்திலோ ஒரு இடத்துலோ யாரோ வந்தார் உபதேசம் பண்ணாருன்னு அவங்களன்னு 10 மினிட் சொல்ல, மொத்தம் டோட்டலாக சொல்லி குரு தத்துவம் అని சொல்லும். அந்த விஷயம் வரும்போது நான் விவரிக்கிறேன். இங்கே அந்த தத்துவம் அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். என்னென்னமோ தத்துவங்கள் இருக்குது லோகத்தில். ஒரு மனுஷனுடைய ஒரு தத்துவம், அவனுடைய பிரவர்த்தனை, அவனுடைய ஸ்வபாவம் வேறு இல்லையா. ஒரு சாப்பிட்ற பொருள் அதோடைய தத்துவம் வேறு. அது இந்த உடம்புக்கு இருக்கிற தத்துவத்துக்கு அது ஒத்துக்கலைன்னா அது விட்டுட வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படி கூட சொல்லுவோம். ஆனால் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் தத்துவம் అనేది வந்து பிரம்மம் பற்றி தான். அதனால தான் தத்துவபோத, தத்துவஜானம். ஸோ அப்போ அந்த தத்துவம் வேறு, பிரம்மன் வேறு. அது சொல்லிக் கொடுக்குற குரு, அது கேட்குற நானும், இத்தனை கிடையாது. மொத்தம் சேர்ந்து அந்த தத்துவம், குரு தத்துவம் இஸ் ஈக்குவல் டு பிரம்ம தத்துவம். அது எப்படி అనేది நமக்கு தெரியும் கொஞ்சம் ஸ்லோகங்களுக்குள்ளே போய் இன்னும் பார்க்கும்போதும். அதனால் என்ன பண்ணணும் தெரியுமா பார்வதி, குரு ஆராதனம் ஒழுங்காக பண்ணிட்டே இருக்கணும். குரோஹோ ஆராதனம் குறியாத், கண்டிப்பாக குறியாத், நீங்கள் இது செஞ்சுதாகணும். அந்த மாதிரி ஒரு கமாண்ட் அது, குறியாத். அப்புறம் ஒரு குருன்னு ஆசிரித்த அந்த சிஷ்யன், பக்தனு சிஷ்யன், அவனுடைய ஸ்வஜீவத்துவம் he has to அவன் முழுசாக அவன் வந்து குருவுக்கு அர்ப்பணம் செய்யணும். நிவேதையேத், ஓகே, நிவேதனம் பண்ணணும். இது கூட ஒரு கமாண்ட் போல தான். அப்படின்னா பொதுவாக பகவத் ஆராதனா, பகவத் பக்தி சொல்லும்போது கூட அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அன்கண்டிஷ்னல் லவ் பக்தி பகவானை பற்றி சொல்லும்போது மட்டும் இல்லை, అన్కండిషనల్ సచ్చిత్ ఆనందత్ని நீ అని உணரணுமன்னா, அந்த ஞானம் உனக்கு ஏற்படணுமன்னா நீ வந்து சர்வத்தனி அன்கண்டிஷனலாக இதனால் நான் நேசிக்கிறேன் அనే கிளாஸே கிடையாது. நாட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ லவ், பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஐ லவ். அதனால் அன்கண்டிஷ்னல்லி ஒருத்தன் வந்து குருவுக்கு, ஈஸ்வரனுக்கு அப்படி தானே சொல்கிறோம். அப்படி அதேபோல் பிரம்ம ஞானத்துக்கு அந்த ஞானம் எனக்கு ஒழுங்காக பரிபூர்ணமாக ஏற்படணும்னு சொன்னால் கூட நான் வந்து அன்கண்டிஷ்னலாக புரியுறது இல்லையா, எந்த ஒரு ஷரத்து வைக்கக்கூடாது. வைக்காமே நீ வந்து அப்படியே ஓப்பன் ஹார்ட்டட், ஓப்பன் மைண்டட்னஸ் இருந்துச்சுன்னா உனக்கு அந்த ஞானம் ஏற்படும். ஏதாவது கண்டிஷன் நீ அப்ளை பண்ணணும்னு பார்த்தா, கண்டிஷன்ஸ் எல்லாம் எதனால் எங்கே உருவாகிறது? மைண்டில். பாடி இஸ் கண்டிஷன்டு பை, மைண்ட் இஸ் கண்டிஷன்டு பை. ஒரு மனிதனும் ஒரு லோகத்தில் எல்லா உறவு கூட கண்டிஷன்டு பை. அதனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தாண்டி இருக்கிறவர் தான் ஈஸ்வரன். சும்மா நினச்சி பார்க்குறோம், சூரியன் வந்து அவருடைய வெளிச்சத்தனை இந்த லோகம் மொத்தத்துக்கு கொடுக்குறாரா? ஏதாவது கண்டிஷன் வச்சே கொடுக்குறாரு?
காற்று வீசுறது, அது ஏதாவது கண்டிஷன் வச்சா நம்ம குணங்கள், நம்ம பிரவர்த்தனை இதெல்லாம் எதிர்பார்க்கலையே. அது இயற்கை ஒரு தர்மம் பிரகாரமாக அது அப்படி வேலை பண்ணிகிட்டே இருக்கிறது. அங்கே என்ன கண்டிஷன் இருக்குது? பொதுவாக மதர்லி லவ் ஆல்சோ அப்படி தான் சொல்லுவோம், அன்கண்டிஷ்னல் லவ். வை த மதர் ஹேஸ் டு லைக் அண்ட் லவ் த சைல்டு? அந்த கொஷினே இல்லை, இங்கே இந்த லாஜிக்கே இல்லை. ஏன்னா அம்மா குழந்தை தன்னில் ஒரு பாகமாகவே தானாகவே அப்படி ஃபீல் பண்ணுவான். ஏன்னா தனக்கூடவே 9 மாதம் உள்ளே வச்சுருக்கான் இல்லையா, அதனால தாய் பாசம், தாயோடைய அன்பு அதுக்கு இன்னொன்று எதுவுமே கம்பேர் பண்ணி இந்த உலகத்தில் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நம்ம நாட்டில் நமக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் குழந்தை வெளியில் வந்தது, வளருது. எல்லா அம்மா அப்படி இல்லையே அப்படின்னு அந்த விஷயங்கள்ல சொல்லக்கூடாது. நீங்கள் பொதுவாக பேசிகிட்ருக்கிறோம். மனுஷனாகவே இல்லையே, அப்போ அம்மா அம்மாவும் இல்லையா? இப்போது அங்கேயும் எல்லாமே திரும்பி அட்டாச்மெண்ட்டும் பணமும் அது இது எல்லாம் கண்டிஷன்டு லவ் ஆகிடுது. எப்போது ஒரு மனுஷன் அதனால தான் இப்போது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கும்போது ஏதேதோ விரும்பி அவங்க எல்லாருக்கும் பிடிச்சது பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசாக யாரோ ஒருத்தர் க்ளீன் பவுல்ட் ஆகிற வரைக்கும் அன்கண்டிஷ்னல் லவ் பண்ணணும். இது சாத்தியப்படுறது இல்லை லோகத்தில். அதனால தான் சண்டை, அதனால தான் ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணணும்? ஈஸ்வரன் இந்த இயற்கையெல்லாம் எப்படி அன்கண்டிஷ்னலாக நம்மளை உயிரோடு வாழறதுக்கு எவ்வளோ உதவி செஞ்சிட்ருக்கிறது. ஏன்னா ஈஸ்வரன் சொன்னால் நமக்கு சமஷ்டி என்ன புரியாது. அதனால தான் நான் ஆகாயமும் சூரியனும் காற்று இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பேன் அடிக்கடிக்கு. நேற்று கூட சொன்னோம். அதுக்கு மீறி நீங்கள் போயாச்சுன்னா இந்த பிரம்மம் என்பது சர்வத்திர அதே தான் இருக்குது. அப்போ நான் எது தான் கண்டிஷன் வைக்க முடியும்? யார் மேலே யார் கண்டிஷன் வைக்க முடியும்? வியாபாரிகமாக பார்த்தா இது புரியாது. விவகாரத்தில் இதெல்லாம் உண்டு. நீ இதெல்லாம் தாண்டி வரணும் இல்லையோ? வாழ்க்கை என்னது எவ்வளோ நாளைக்கு இப்படி கண்டிஷன்டு லைஃப் ஸ்டைலில் இருப்பேன்? எவ்வளோ நாளைக்கு எயிர் கண்டிஷன்லேயே இருப்பேன்? எயிர் மட்டும் கண்டிஷன் இல்லை, உன்னை மனசே மொத்தம் கண்டிஷன் ஆகிப்போச்சு. அதனால தான் ஆல் லிமிட்டேஷன்ஸ்லேருந்து வெளியே வரணும்னா இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால குருவோர் ஆராதனம் ஸ்வஜீவத்துவம் நிவேதையேத். அப்படி என்ன அப்போது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் அதெல்லாம் பார்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லலை. இது 2 விதமான பேருக்கு 41வது ஸ்லோகத்திலும் பார்த்தோம். அப்புறம் அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தில் 52 அங்கே வரும்போது சொல்லுவார் மறுபடியும். இது என்ன வித்தியாசம்னா இப்போவே சொல்லுறேன், அன்றைக்கி சொல்லியிருப்பேன். பூர்ணமாக ரினன்ஸ்டு லைஃப் சந்நியாசம் ஜீவிதம் போல். அப்புறம் எல்லா குரு சந்நியாசியாக தான் இருக்கணும்னே நம்ம பாவிக்கக்கூடாது. அந்த காலத்தில் பார்த்தோம்னா சொன்னவில்லை, குருவில் எல்லாரும் குடும்பம் குரு பத்னி இருப்பாங்க. அதனால் சந்நியாசியாக இருந்தால் தான் அவர் குரு, சந்நியாசாக இருந்தால் தான் அவருக்கு பிரம்மஜானம் தெரியும் இப்படியெல்லாம் நினச்சக்கூடாது. சந்நியாசம் అనేది ஒரு ஆசிரமம் முடிஞ்சவங்க சமயம் வரும்போது எடுத்துக்குவாங்க.
ஆனால் இங்கே சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிலது அப்படி ரினன்ஸ்டு பீப்புள். குரு சன்னியாசியாக இருந்திருக்கணும், அவருக்கு எதுவுமே பர்டன் பாதரேஷன் இல்லாமல் இருக்கணும். இருந்தால் அந்த குருவினே ஆசிரியிச்சுட்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு அவர் எங்கே போனால் பிக்ஷைக்கு நீவு கூட போயிட்டு அவரை பார்த்துக்கிட்டு அவர் குளிர்த அவருக்கு ஏதாவது வேணுமா போத்துவார் பண்ணணும், தண்ணி கொண்டு வரணுமா, இப்படி குரு சேவையிலேயே முழுச நிவேதையத்தனே ஒரு விதமாக சொல்லலாம். ஆனால் லோகத்தில் எல்லாமே நம்ம அப்படி பார்க்கல. ஆனால் சில வருடங்கள் அந்த குரு சேவைன்னு இது நமக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் அதை நம்மளை சுத்திப்படுத்தும். அது உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் குரு கூட இருக்க போகிறானா, இல்லை குரு தூரமாக இருப்பாரா, இல்லை குரு நீ உன்னை வழியில் நீ போய்க்கோன்னு சொல்லுவாரா தெரியாது. என்னானாலும் சரி. அதுக்கப்புறம் பட் நான் இந்த நிவேதயத்தனே வார்த்தை பலவிதமாக புரிஞ்சுக்கணும். சரியா? நிவேதயத்தைன்னா நைவேத்தியம் போல் எல்லாம் சொல்லுவார். இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் 51 சொல்லுவார். சரி, இது எல்லாமே கனெக்டடாக இருக்கு, சேர்ந்து பேசியிருக்க கொஞ்சம். 50வது ஸ்லோகம். ஆசனம் ஷயனம் வஸ்திரம் வாஹனம் பூஷணாதிகம் சாதகேன பிரதாத்தவ்யம் குரு சந்தோஷ காரணம். இந்த ஸ்லோகம் பார்த்தோம்னா இது கிரகஸ்தர்களுக்கு சொல்லப்படுறது. ஏன்னா குருவுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னா நான் சம்பாதிச்சுட்டு இருக்கணும், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கணும். என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் நான் எப்படி குருவுக்கு கொடுப்பேன்? சிஷ்யனும் சன்னியாசி அப்படி இருந்தால் அந்த குருவுக்கு சேவை தான் பண்ண முடியும். உங்கள் துணி துவைச்சி வைக்கிறேன், உங்கள் கால் அமைக்க விடுறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேணுமா, இல்லை சுத்தம் பண்ணிடுமா, இப்படி இல்லை தான் பண்ண முடியும். குரு கிரகஸ்தனாக இருந்தால் கூட, குரு கிரகஸ்தனாக இருந்து சிஷ்யர்கள் சந்நியாசானவங்களும் பல கதைகள் பல இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது லோகத்தில். இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரி, அது ஒரு பக்கம். இப்போ இங்கே சொல்கிறது குருவுக்கு அவர் சந்தோஷத்துக்காக, அவர் சந்தோஷப்படுத்துறதுக்காக, இல்லைன்னா சந்தோஷம் இருக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சக்கூடாது. நான் இன்னும் என்ன செஞ்சு என்ன கொடுத்துட்டு குருவுக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஆக முடியும்? நான் இப்போ பகவானுக்கு எதுக்கு ஒரு வஸ்திரம் புதுசு, ஒரு ஆபரணம், நைவேத்தியம் புதுசாக, இன்னும் நான் என்ன பண்ண பகவான் சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி தானே கோவில்களில் பூஜை எல்லாத்திலும் ஒரு யக்ஞம் ஸ்பெஷலாக யாகம் பண்ணாலும் அப்போ கூட எல்லாம் இன்னும் ஸ்பெஷலாக பண்ணுறோம். என்னென்னா இன்னும் நான் பண்ணி ஈஸ்வரனை சந்தோஷப்படுத்தணும். என்னுடைய தியாக புத்தி பார்த்து ஈஸ்வரனை சந்தோஷப்படணும். என்னுடைய அர்ப்பண புத்தி பார்த்து ஈஸ்வரனை சந்தோஷப்படணும். ஸோ அப்படி கொடுக்கலன்னா ஈஸ்வரனுக்கு என்ன குறைச்சலாம்? அதேபோல் குருவுக்கு நீ கொடுக்கலன்னா அவருக்கு ஒன்றும் குறையில்லை. குறை எதுவுமே மனசில் நினைக்காமல் இருக்கிறவர் தான் குரு. ஈஸ்வரனுக்கு ஒரு குறை இல்லை. இப்போது ஈஸ்வரன் சமஷ்டின்னு சொல்லி இவ்வளோ பெரிய குடும்பம் நடத்துறது போல் தானே. அப்போது அவருக்கு ஏதாவது குறைச்சல் இருக்காங்க? சார் இவ்வளோ பெரிய குடும்பம் நடத்துகிறாருன்னு பெரிய ஏதோ பண்ணுறாராமா, அவர்னால முடியாது, நம்மளோட கொஞ்சம் உதவி செய்யலாம். இப்படி ஈஸ்வரனுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்குமா? நம்ம கொடுக்கலன்னா, ஆகுதி பண்ணலன்னா அவர் நேராக எப்பாவது ஏதாவது கேட்டாரா? எதுக்குன்னாப்போ இந்த கொடுக்குற புத்தி
கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறது இது என்னில் இதம் நம்மம்மா இதம் நம்மம்மா எல்லாத்தையும் அப்படி தானே ஆகுதி பண்ண முதல்ல நம்மம்மா இது என்னோடது இல்லை. தானம் கொடுக்கும்போது கொடுத்துட்டு இதம் நம்மம்மா அனு சொல்லி தான் கொடுக்கணும், எது கொடுத்தா. அப்படி பண்ணி 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 கடைசியில் அந்த சாஸ்திரம் கேட்க கேட்க இந்த சரீரம் இதம் நம்மம்மா, சரீரம் என்னோடது இல்லை, எனக்கு சுற்றி இருக்கிறது சர்வம் ஈஸ்வரார்ப்பணம். ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோத. இப்படி பண்ண அர்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் என்னதை சொன்னான். அவருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உனக்கு சித்தசோதகம், அதனால முக்தி சாதகம். அதுக்கு தான் நம்ம பண்பாடில் தானம் பண்ணுறது கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படி தியாக புத்தி வரத்துக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. அது முக்கியமாக கிரகஸ்தர்களுக்கு கட்டாயப்படுத்தி சொல்லி இவ்வளோ சம்பாதிச்சா அதில் இவ்வளோ % நீ கொடுக்கணும்னு. தானம் என்பது கிரகஸ்தனுக்கு. ஏன்னா இல்லைன்னு இவனும் அந்த பந்தத்தினை பற்றுன்னு விடமாட்டான். புண்ணியம் வருவனே விஷயம் சொல்லுவாங்க மெயினாக. அப்போ என்ன இவருக்கு புண்ணியம் வருமா அப்படியான்னு சொல்லிட்டு உடனே பண்ணுறதுக்கு விரும்புவான். அப்புறம் புரிஞ்சுக்குவான், புண்ணியம் வந்தாலும் பாப்பம் ரெண்டுமே என்னை பந்திச்சிடும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சித்தம் சுத்தி ஆகணும். எனக்கு சித்தம் மனசு ராகத்வேஷங்களிலிருந்து விடுவிக்கப்படணும். கண்டிஷன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இந்த தத்துவம் விஷயத்தினை உணர ஆரம்பிச்சுடுவாங்க. இப்போ இங்கே சொல்கிறது கிரகஸ்தனுக்காக. கிரகஸ்தனு குருவுக்கு என்ன இங்கே லிஸ்ட்டு கொடுத்தாரு. இதில் கிரகஸ்தன் தான் கொடுக்க முடியும், எல்லாரும் கொடுக்க முடியாது, எல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாமே வேணும்னு கூட அவசரம் இல்லை. பொதுவாக ஒரு லிஸ்ட்டு குருவுக்கு ஆசனம் கொடு, அவர் உட்கார்ற அது ஏதாவது என்ன தேவைப்படுறது அப்படின்னு குருவுக்கு. அப்புறம் இந்த படுத்துக்கிற பெட்டோ பெட்ஷீட்டோ கட்டலோ ஏதாவது இதெல்லாம் உதாரணத்துக்கு தான். ஓகே. அப்புறம் வஸ்திரம் கொடு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது வாகனம்னா பசுமாடு. அந்த காலத்தில் சொன்னால் என்ன வாகனம், மர்சிடிஸ் பெஞ்சு காரை இல்லைன்னா டொயோட்டோ என்ன இதெல்லாம் இப்போ எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் பணக்காரன் இருந்தால் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச அந்த சுவாமிகளுக்கு ஆசிரமத்துக்கு புது கார் அப்படி கொடுத்துருவாங்க, கஷ்டமே இல்லை. அப்படியே ஒரு 5 ஏக்கர் இடம் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அந்த அவங்க இருக்க ஒன்றும் இருந்தாலும் கொடுக்கணும்னு புத்தி வரணுமே, எல்லாருக்கும் வராதே, அதையும் வேணும். மொத்தத்தில் வேறு ஏதோ காரணத்துக்காக கொடுக்கக்கூடாது. ஏடிஜி ஒரு வேளை அது உதவி பண்ணால் கூட மனசில் தியாக புத்தி, அர்ப்பண புத்தி. நான் என்ன குரு மகாராஜுக்கு எந்த விதத்தில் எது செஞ்சு என்ன செஞ்சு அவர் எதுக்கு வாழுறாரு. இப்போ இவ்வளவு பேர் இத்தனை எல்லாம் கொடுப்பாங்க, பூஷணாதிக்கம், சில ஆபரணங்களும் கூட கொடுக்கும். சன்னியாசி ஆபரணங்கள் போட்டு மாட்டார். அப்போது யாருக்கு எது சொல்கிறாருங்கன்னா அதுதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். சன்னியாசி கொடுக்க முடியாது, சன்னியாசம் இருக்கிறவனு கிரகஸ்த குரு கொடுக்க முடியாது. ஓகே. ஆனால் கிரகஸ்த குரு கிரகஸ்த சிஷ்யனு கிரகஸ்த ஞானிக்கு கொடுக்கலாம், குருவுக்கு. இன்னும் அவர்கிட்ட இருக்குது. அவங்க அப்படி கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சரி இது முடிச்சுடுற லைனை. சாதகேன பிரதாத்தவ்யம். இந்த யார் அந்த குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அவருடைய கைடன்ஸில் இந்த சாதனை பண்ணுறாரு, ஏதோ ஒரு சாதனை, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த சாதகனால் பிரதாத்தவ்யம் கண்டிப்பாக இது தவ்யம் பிரத்யம் ஆறு மேலே சொன்ன மாதிரி நிவேத ஏத்து அது எல்லாமே கமாண்டிங். எதுக்குன்னா குருவுக்கு சந்தோஷ காரணம். அப்போது
இத்தனை கொடுப்பாங்க. சப்போஸு யார் என்னென்னமோ இன்னொன்று வந்து கொடுக்கும்போது முன்னாடி அவருக்கு என்ன தேவைன்னு கேட்டு கொடுக்கணும். சில வாட்டி கேட்டால் தேவை இருந்தால் சொல்லுவார். அவருக்கு தேவையில்லை, யூஸ் இல்லாததை நம்ம கொடுக்கக்கூடாது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இன்னொருத்தரும் கொடுக்குறேன்னு சொன்னார்னு எல்லாருக்கிட்ட குரு வாங்க மாட்டார். எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இருக்க வேண்டான்னு சொல்லுவார். இல்லைன்னா இவர் பெரிய இப்படி வாங்கி 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 அப்புறம் இவர் என்ன பிஸ்னஸாக பண்ண போகிறாரு. அதனால அந்த நிஜமான அந்த குரு அவர் கிரகஸ்தனாக இருந்தால் கூட அவருக்கு எவ்வளோ தேவை, அவர் குடும்பம் இருக்கா, அவருக்கு வீடுக்கு வாடகை எல்லாம் இருக்குது, வேண்டிய கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய 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 வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறவனு குரு ஆக முடியாது, ஞானியாக இருக்க முடியாது. அவர் அதை இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்ருப்பார். ஏன்னா அவர் தானம் பண்ணலாமே, கிரகஸ்தானம் தானம் பண்ணலாம். சன்னியாசி ஆனால் கூட சன்னியாசி இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொடுப்பாங்க, வஸ்திரங்கள் கொடுப்பாங்க, அந்த ஊர் போனால் இந்த ஏதோ சுவாமிகளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த காலத்தில் யாரோ பார்க்குறதுக்கு வந்தாங்க, புது இடத்துக்கு போனோம், ஒரு 10-100 சன்னியாசிகள் ஒரு சபைன்னா அது அங்கே நிறைய கிரகஸ்தர்கள் வந்து எல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்கணும். இந்த கும்பமேளா அங்கே எல்லாம் போனால் எக்கச்சக்கமாக தினந்தோறும் ஷாலு, செருப்பு, அந்த கைக்குச்சி வேணுமன்னா அது, கொடை எல்லாம் மார்வாடிஸ் நிறைய அந்த டைமில் கொடுக்கணும், பிரயாகில் கொடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுருக்காங்க இல்லையா. அதுக்குன்னே வருஷத்தில் இவ்வளோ பணம் எடுத்து பக்க வைப்பான். நம்மளை போல் இல்லை, சும்மா ஒரு வாட்டி போயாவது பார்க்கணும். ஆப்பா எப்படி சம்பாதிச்சானே நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சம்பாதிச்சா நீ கொடுப்பியா, கொடுக்கறது மனசு வரணுமே. லட்சம் லட்சம் புது இவ்வளோ கம்பளி. நான் எத்தனை அந்த கும்பமேளையில் எத்தனை ஆசிரமம் பார்த்தேன். நானும் போய் தங்கியிருந்த, நானும் சுவாமிஜி அப்படி அந்த டைமில் இருக்கிற இடத்துலையே தினந்தோறும் அன்னதானம் கண்டிப்பாக இருக்கும். அந்த அன்னதானத்தோட காசு கொடுக்கறது இருக்கும். அங்கே ஒரு நாள் அதில் ஸ்பெஷலாக ஒரு ஏதோ நாள் வரும். அந்த 1 மாதம் 3 மாதம் கும்பமேளை அந்தந்தன்னைக்கு தனியாக ஸ்பெஷலாக இதெல்லாம் கொடுக்கும். அவன் என்ன பண்ணிக்குவான், இப்படியெல்லாம் இங்கேயும் வாங்குறான், அங்கே போய் இன்னொரு இடத்துல உட்காருவான். இங்கே காலையில் கொடுத்து அங்கே மத்தியானம் கொடுக்குறாங்கன்னு. அப்புறம் இப்படியெல்லாம் எல்லா ஆசிரமங்கள், அந்த ஆசிரமம்னு சொல்லக்கூடாது, அதே பெரிய பெரிய பந்தில் போட்டு அவங்க என்னது சம்ஸ்தா, அவங்களுடைய ஊருநந்து அவங்க கம்யூனிட்டி, கிளாத் மர்ச்சன்ட்ஸ் கம்யூனிட்டி, ஸ்டீல் மர்ச்சன்ட்ஸ் கம்யூனிட்டி ஏதோ இருக்கும், மார்வாடிகள் அப்படி அப்படின்னு ஏதோ இருக்குல்ல. இப்போ நமக்கே ஒரு ஊர் போனால் நம்முடைய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சத்திரம், ஒரு சௌல்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல. பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே குஜராத்திஸ் எல்லாம் இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்குது குஜராத்தி சமாஜ். என்ன அவங்க புது இடத்துக்கு இங்கே வரும்போது இங்கே இருக்கிறவங்க ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, வந்து தங்கிக்கலாம். அவங்களுக்கு உடனே அவங்க ஊர் சாப்பாடு கூட பண்ணி தருவாங்க, அங்கே ஆள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குது, அந்த காலத்தில் இருக்குது. இந்த சத்திரங்கள்னு சொல்லுவோமே, அதிலே பிராமண சத்திரம், வைஷ்ய சத்திரம், க்ஷத்திரியர்களுக்கு எல்லாருக்கும் அந்தந்தவங்களுக்கு சத்திரங்கள் இருக்குது, அந்தந்த பெரிய விழா நடக்கும்போது இல்லை. சரி, இப்படி கொடுக்கணும் குரு அதுன்னு. ஸோ சன்னியாசிக்கு அப்படி நிறையா வந்தால் கூட வச்சுக்க மாட்டாங்க. சுவாமிஜி அப்பப்போ சொல்லுவார் இல்லை, எப்படியோ சேரும். மும்பையில் ஒரு ஃப்ளாட் இருக்கிறதுனால அவர் எப்போ அப்படி போய் இப்படி வந்து போய் அங்கே வந்துட்டு போயிட்டு இருப்பாரா. அங்கே சூட்கேஸு ஃபுல்லாக இருக்கும். வரும்போது இன்னொரு பேக் ஏதோ எக்ஸ்ட்ரா யாரோ ஏதோ இங்கே வந்து எல்லாம் டைம் இருக்காதனால அங்கே வச்சுட்டு போவார். யாரோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு டிவோட்டி வந்து இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் உள்ள வெளில வச்சுடுவாங்க. ஒரு சாவி அங்கே இருக்கும். அப்படி
ஏன்னா அவர் அங்கே இருக்கும் போது சொன்னுவார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா இவ்வளவு சேர்ந்துச்சு இல்லை. ஒரு நாளைக்கு அது எல்லாத்தையும் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். அப்பா எவ்வளோ லைட்டாக இருக்கு. அந்த லைட்னஸ்ன்னு ஃபீல் பண்ண தெரியும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் అనేది ஒரு வாட்டி வாழ்க்கையில் அனுபவிச்சா தெரியும். பி சிம்பிள், அப்போ தான் யூ கேன் பி சீர்ஃபுல். அந்த லைட்னஸ்ஸு ரொம்ப நிறைய சேர்த்துக்கிட்டு பொதுவாக கிரகஸ்தனுக்கு அந்த பழக்கம். ஓகே, அது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லார் வீட்டிலும் அப்படி தான். ரொம்ப கஷ்டம். சில பேர் மேலே எல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கும். 5 வருஷம் எடுத்து பார்த்ததே கிடையாது. அசல் எங்கே இருக்குன்னு தெரியாது. அது ஆக்சுவலாக தேவைப்படும் போது ஏதாவது வேணும்னா இவருக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. ஆனால் நிறைய இருக்கும். இப்படி தான் எதுக்கு தேவையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வயசாகி அப்படி முடியாத டைமில் யாரும் இல்லைன்னா பண்ணுறது கூட. நான் எத்தனை வீடு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இல்லை. அது அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா ஒன்றும் பண்ண முடியல, யாருன்னே உள்ளே விட மாட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தான் எல்லாம் க்ளீனாக. அதனால் முதல்லையே எல்லாம் சிம்பிளாக இருங்க. வேண்டிய அளவுக்கு தான். எக்ஸ்ட்ரான்னு நம்ம மனுஷனுக்கு என்னென்னா பயம், க்ரீடினஸ்ஸு இருக்கும், பயம் இருக்கும். அது யூஸ் ஆகும். வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து இது வேண்டாம் தூக்கி போடலாம் அப்படின்னா ஒய்ஃப் விட மாட்டான். ஒய்ஃபு ஏதாவது எடுத்து போடணும் வந்தால் ஹஸ்பண்ட் விட மாட்டார். இப்படி 2 பேர் சேர்ந்து அப்படியே ஏதோ ஆனால் சேர்த்து வச்சிருப்பான். சரியா? Swamiji used to tell that more than 1 or 2 years நீ யூஸ் பண்ணவே இல்லை, 3 years ஆயிடுச்சுன்னா அது இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன். பை த டைம் எல்லாமே மாறுறது, உன்னோட டேஸ்ட்டும் மாறுறது, விஷயங்களும் மாறுறது, பொருளும் எல்லாம் மாறுது. ஏன் இந்த திஸ் இஸ் பிகம்ஸ் எ வெரி ஹெவி பர்டன் ஃபார் எ ஸ்பிரிச்சுவல் சீக்கர். சரியா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எல்லாம் சுற்றி நிறைய பேசிட்டோம். மொத்தத்தில் யாராவது ஆகட்டும் அந்த கிரீடினஸ் இருக்கக்கூடாது. என்னது பரிகிரகம் இருக்கக்கூடாது. யமம் 5 சொல்லும்போது என்ன வருது? சத்தியம், அஹிம்சா, அஸ்தேயம், அபரிகிரகம். நான் பொசஸிங் நேச்சர் இருக்கணும். அது அப்புறம் எல்லாத்திலும் அப்ளை ஆகும். பொருட்கள் இல்லை, எனிதிங் டோன்ட் பொசஸ், எனி ரிலேஷன் டோன்ட் பொசஸ். எல்லாரையும் நேசிக்க, எல்லாரையும் அன்பாக பாரு, எல்லாரும் டோன்ட் பொசஸ். ரிலேஷன் ரூபமாகவும் பொசஷன் ரூபமாகவும் எது பொசஸ் பண்ணாதே. ஏன்னா மைண்டுன்னு வந்து அப்படியே பர்டன்லெஸ் பண்ணணும். அதுக்கு தான் அவங்க ரயில்வே இப்போ எங்கே எதிரானா என்னன்னு தெரியல பார்க்குறேன். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் అనేది ஒரு நல்ல வேதாந்த கருத்து அது. சரியா? ஓகே, அடுத்தது அது சொல்லி கர்மணா மனசா வாசா சர்வதா ஆராதயேத் குரும் தீர்க்கதண்டம் நமஸ்கிருத்ய நிர்லஜ்ஜோ குரு சந்நிதௌ. மனசா வாச்சா கர்மணா 3 சொல்கிறோம் இல்லையா? பொதுவாக 3 விதத்துலேயும் நீ வந்து சர்வதா குருவினை ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கணும் என்றார். அது எப்படி சாத்தியம்னா மேலே ஸ்லோகங்களை பார்க்கும்போது அங்கங்கே அந்த பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, அதனால் கர்மனா நான் எப்படி குருவினை ஆராதிக்கிறதுன்னா இப்போ மேலே சொன்னதெல்லாம் கர்மனா தான். மனசா எப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் நினச்சிக்கிட்டே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே,
அப்புறம் வாச்சான்னா யாருக்கிட்ட யாராவது கேட்குறாங்க, ஏதாவது நல்லது அவங்களுக்கு சொன்னால் பிரயோஜனப்படும், அவங்களும் கேட்குறாங்கன்னா அந்த குரு கிட்டேருந்து நீ எவ்வளோ கேட்டிருப்பேன். அதில் ஏதாவது ரொம்ப லெக்சர் கொடுக்கக்கூடாது. எதிரில் இருக்கிறவன் எது விரும்புகிறான், என்ன கேட்குறான், நான் ஏதாவது சொல்யூஷன் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறேன்னா சொல்லு. அதே குரு சேவைதான். சொல்லி நல்லது சேவை பண்ணலன்னா பரவாயில்ல, வம்பு பேசி திட்டி அதெல்லாம் பேசாத பண்ணாது. அதையும் குரு சேவை தான். ஆமாம், தேவையில்லாத கெட்ட காரியங்கள் எல்லாத்துக்குள்ளே ஈடுபடாமல் இருக்கிறது குரு சேவை தான். ஏன்னா மாதிரி அப்போ குரு கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன பேசுகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரு. மனசா வாச்சா கர்மனா நீ சுத்தமாகணும் இல்லையோ, உன்னுடைய ஆலோசனை, ஹெட், ஸ்பீச் அண்ட் த ஹேண்ட், கர்மண மனசா வாச்சா கர்மண சர்வதா ஆராதயேத் குரு. புரிஞ்சுது? அப்படி சர்வதான்னு அப்புறம் அப்படியே குரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அங்கே உட்காருவேன். அதுக்கப்புறம் யார் என்ன பேசினா கூட இல்லை ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ, ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ, இல்லை குரு அஷ்டோத்திரம் ஏதோ படிச்சுக்கிட்டு அதெல்லாம் அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த வரியில் சொல்கிறார், எப்போ நீ குரு நீ காலையில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு, வாரத்துக்கு ஒரு நாள் பார்க்குறேன், எப்போ பார்க்குறேன், ஒரு நாளில் ஒரு வாட்டியாவது அந்த முதல் தடவை பார்க்கும்போதோ தீர்க்கதண்ட நமஸ்கிருத்திய. இது ஆண்களுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது பண்ணி நமஸ்கரிக்கணும். இல்லை பஞ்சாங்க நமஸ்காரம், பஞ்சாங்கங்கள் மட்டும்தான் ஸ்திரீகள் பண்ண தொடருது. இப்படி நமஸ்கரிக்கணும். இது வெக்கப்படாமல் பண்ணணும் சொல்கிறார் சங்கரர் சிவபெருமான். குரு சந்நிதி, குரு சாநித்தியத்தில் இப்படி வணங்கிறதுக்கு, நமஸ்கரிக்கிறதுக்கு, அப்படி செய்கிறதுக்கு வெக்கப்படாமல் பண்ணணுன்றார். நிறையா வாட்டி நமக்கு கோவிலுக்கு போனால் கூட அங்கெல்லாம் எங்காவது அப்படி நமஸ்காரம் பண்ணணுன்னா யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யாராவது இருக்காங்களோ, எப்படி சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஃபீலிங் இருக்கும். முக்கியமாக கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அழுக்காயிடும். அப்புறம் கொஞ்சம் யூத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் அந்த ஃபீலிங் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மொத்தத்தில் நீ என்ன வயசோ என்ன கதோ, ஆனாலும் ஈஸ்வரனுக்கிட்ட கோயிலுக்கு சுவாமிக்கு முன்னாடி எப்படி உடம்பு முடியல, ப்ராப்ளம் இருக்குன்னு அது வேறு விஷயம் இல்லையா. ஆனால் மனசார அப்படி கை கட்டினா தலை குனிஞ்சு சொன்னால் மனஸ்பூர்த்தி ஹிருதயத்திலிருந்து நான் சர்வம் சமர்ப்பிக்கிறேன் அந்த பாவத்தோட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது போல தான் பாவிச்சுக்கலாம். பாவனை முக்கியம். பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இங்கே கூட அப்படி நமஸ்கிருத்திய என்றார், நமஸ்கரித்து தீர்க்கதண்ட. அதுக்கப்புறம் குரு ஏதாவது பண்ணு அது எதுன்னு சொன்னானோ சரி, எல்லாரும் முன்னாடி சொன்னார் அப்படின்னு எதுவுமே அந்த வெக்கப்படக்கூடாது. அப்புறம் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. வெக்கத்தினால தான் ஹெசிடேஷன் வரும். நிர்லஜ்ஜா குரு சந்நிதோ தீர்க்கதண்டவத் நமஸ்கிருத்திய. அப்படி என்ன, இது ஏதோ சென்டென்ஸ் அப்படி குருவுக்கு முன்னாடி வெக்கப்படாமல் இப்படி சாஷ்டா நமஸ்காரம் பண்ணி அப்படி என்ன அங்கே நிந்தி போன போல் இருக்கு. மேபி அடுத்த ஸ்லோகத்தை நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு அது சேரும். சரியா? ஏன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி கரெக்ட், ஓகே, அப்படி எடுத்துக்கிறோம். இப்படி நமஸ்கரிக்க. அதேபோல்
குரு கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும் பேசணும்னா கூட அதுக்கே பயப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து எப்போ பேசணும், அவர்கிட்ட முதல்ல கேட்டு நான் கேட்க விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன்னு அப்படி கேட்டு அப்புறம் சொல்லணும். முதல்ல அவர் அவைலபிளாக இருக்காரா அப்படி இல்லை. ஸோ இதெல்லாம் கவனிக்கணும். குரு சந்நிதம் இந்த மாதிரி சொல்லி, ஸோ மென்டல்லி ஃபிசிக்கல்லி ஒன்று இப்படி மாறி மாறி விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். ஷரீரம் இந்திரியம் பிராணம் அர்த்தஸ்வஜன பாந்தவான் ஆத்மதாராதிகம் சர்வம் சத்குருப்யோ நிவேதயேத். அங்கே 41 கூட இந்த விஷயம் வந்துதான். இப்போ இங்கே மறுபடியும் இது கிரகஸ்தர்கள் சொல்கிறது போல தான் இருக்கு. இல்லை சன்னியாசிக்கு வைஃப் இருக்க மாட்டான், இங்கே தாரான்னு சொல்கிறார். தாரான்னா வைஃபு. சரி, ஒரு கிரகஸ்தனன்னு எடுத்துக்கிறோம். இல்லை சன்னியாசிக்குன்னா சன்னியாசிக்கு சரீரம் இருக்குது, அவருக்கு இந்திரியங்கள் இருக்குது, பிராணம் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. ஸோ சிலதை அப்படியே எடுத்துக்கலாம். அர்த்த பணம், ஸ்வஜனம், பாந்தவான், எல்லாத்தையும் குருக்கு சமர்ப்பணம் பண்ணுறன்றார். ஓகே, ஆத்மதாராதிகம் சர்வம் என்ன அர்த்தம்னா சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் அண்டு பயம் உருவாக்கும். சரி, பகவான் ஈஸ்வரனை ஆராதித்து பூஜிக்கும் போதும் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாத்மா பிரகிருதே ஸ்வபாவாத் எத் கரோமி சகலம் பரஸ்மை நாராயண இப்படின்னு சொல்கிறோமா? அதேபோல் அவ்வளோ பெருசாக சொன்னால் சொல்லலைன்னா கூட பொதுவாக என்ன சொல்கிறோம், பகவானே ஒன்று நான் வீட்டில் வச்சுருக்கேன், இந்த சின்ன ஏதோ ரூபம் எனக்கு பிடிச்சதே பேர் சொல்லி, இங்கே நிஜமாக எஜமானி நீதான், ரூல் பண்ணுறவர் நீதான், இங்கே இருக்கிற சர்வம் உனக்கு சேர்ந்தது தான். அதுதான் அர்த்தம். ஏதோ எனக்கு கர்ம பலத்தினால எனக்கு சுற்றி கொஞ்சம் வசதி இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு நிறையாவே பந்துகள் எல்லோரும் இருக்காங்க, குடும்பம் குழந்தைகளும் இருக்கான், மனைவி இருக்கான். ஆனால் இவங்க எல்லாரும் நீ கொடுத்தவங்க தான் அப்படின்னு சொல்லணும். அவர் எப்படி கொடுப்பார்? என்ன கர்ம பலத்துக்கு தகுந்த மாதிரி தானே. ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒய்ஃபு, கஷ்டப்படுத்துகிற குழந்தை எப்படி வரும்? படுத்துருவாங்க, ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்டு கூட. அது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நீ அவங்க உனக்கு உதவியாக இருந்தானோ, உனக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தா கூட, இப்படிப்பட்ட மருமகள், ஐயோ என்ன வயசானவங்க எல்லோரும் ஒதுங்கி இருக்கணும், அவ்வளோதான். அவங்கள சொல்லி குற்றம் சொல்லி ஒன்றும் இல்லை, அவங்க சுபாவம், அவங்க கர்மா. நான் இப்போது விஷய ஞானம் தெரிஞ்சு நான் எப்படி இருக்கணும், நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசாமல் போகக்கூடாது. எனக்கு வேண்டியது இந்த உடம்பு நிற்கிறதுக்கு 3 வாட்டி சாப்பாட்டு, 2 வாட்டி காஃபி, அது மாதிரி ஒரு நிலை வரும். மாதிரி வயசானதுக்கப்புறம் நம்ம டிபெண்ட் ஆகிறோம் இல்லை, நம் பையனும் வீட்டு, அப்புறம் அவங்க போகிற போக்கு, அவங்க செய்கிற செயலை, அவங்க கதை தான். நம்ம எதிலும் தலையெழுத்துக்கிறதுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் நடத்துகிறவரும் செய்கிறவர். சரி, இவன் எல்லோரும் நீ சப்ளை பண்ண, எனக்கு இவங்க எல்லோரும் உனக்கு சேர்ந்தவங்க, ஒன்று சொத்து, உண்மையாகவே அவர் சொத்து தான். உனக்கு என்ன தான் கனெக்ஷன் இருக்கு? அவங்க கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிக்கு என்ன தெரியும்? குழந்தைங்களை பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரோ என்னமோ அவனுக்கு போன ஜென்மத்தில் என்ன ஜீவனம், பிறந்தாச்சு போந்தாச்சு. இதெல்லாம் நீயா எல்லாம் பண்ணுறியா? சிஸ்டமேட்டிக்காக நடத்துறது அவர் தானே.
உனக்கு வந்ததுக்கப்புறம் இதை பொசஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறேன். ஸோ பக்தியிலும் ஞானத்தில் கூட இந்த மாதிரி பாவம். இங்கே எதுவுமே எனக்கு சேர்ந்ததில்லை, எதுவுமே என்னது கிடையாது, எனக்கு சேர்ந்தது கிடையாது. அதனால தான் பகவான் அழகாக அந்த ராமாயணத்தில் ஸ்லோகம் விபீஷணன் வரும்போது சரணாகதி பண்ண சொல்லுவார். என்ன ஸ்லோகம் அது? தவாஸ்மி இத்திச்சா ஒரு வாட்டியாவது அவன் நான் உனக்கு சேர்ந்தவன், நீ உனக்கு சேர்ந்தவன் சொன்னால் போதும், நான் அவன் சர்வ பூதங்கள் எல்லாத்திலும் நான் அவன் ரட்சிப்பேன், நான் அவனை காப்பாற்றுவேன். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யேதத்வ்ரதம் மம. வந்துச்சு ஸ்லோகம். சக்ருதேவ பிரபன்னாய, ரொம்ப பவர்ஃபுல் ஸ்லோகா. அந்த விபீஷண கட்டத்தில் ஒரு வாட்டி தவாஸ்மி, நான் உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தன் கேட்குறான், யாச்சிக்கிறான்னா அவனுக்கு அபயம் சர்வபூதேபியன்னா நான் ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். அப்படி பண்ணுறது அவன் ஒரு யோகம் க்ஷேமம் பார்த்துக்கிறதே என்னுடைய விரதம். இது நான் என்னோடய விரதம் என்றார் பகவான். அப்படி விரதமாக வச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்துருந்தா நம்ம அடம் பிடிச்சிட்டு நீ வேண்டா போ அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாம் அசாஸ்வதமானது எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்கள பின்னாடி ஓடிட்டு லோகம் பின்னாடி ஓடி தேவையாது. அதுதான் அர்த்தம் இங்கே. சரியா? அடுத்தது 53. குருரேகோ ஜகத் சர்வம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம் குரோ பரதரம் நாஸ்தி தஸ்மாத் சம்பூஜயேத் குரும். ஓகே, வேதாந்தத்தில் நம்ம கடைசி அண்ட் முக்கியமானது அல்டிமேட் கருத்து ஏகமேவா த்விதீயம். அதனால் சிவன் பேசுகிறார், விஷ்ணு பேசுகிறாரு, பிரம்ம பேசுகிறார், யாரோ என்ன சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு எது சொன்னான்னு என்ன செஞ்சான்னு கடைசியில் இப்போ முதல் என்னுடைய சர்வம் மொத்தம் அர்ப்பணம் பண்ணும்போது இங்கே ஆத்ம தாராதிகம்னார். ஆத்மான்னா ஒன்று உனக்கு சேர்ந்த உன்னோட மனைவியை கூட. இங்கே ஆத்மான்னா ஐ மை செல்ஃப். ஏம்மா? தாரா ஆதிக்கம். அதான் தாரான்னு வைஃபு. தாரா தான் கரெக்டு தான் சம்ஸ்கிருதத்தில். தத்த த தார. ஓகே, அப்போது இப்படியெல்லாம் ஏகமேவா ஒன்று. சரி, இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஏகம் பற்றி எனக்கு அந்த அறிவு, அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னோடய குரு. அந்த குரு அந்த மேலே சொன்ன தத்துவம் அనే பதம், அந்த குரு தத்துவம் அது ஜகத் சர்வம் ஏகம். மொத்தம் ஜகத்தில் ஒரே ஒரு குரு தத்துவம். அது என்ன? எத்தனை குருக்கள் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்க. நீங்கள் ஏகம் பண்ணுறீங்கன்னா குரு தத்துவம், அந்த தத்துவம் பதம் இங்கே உபயோகப்படுத்தலை, அங்கே உபயோகப்படுத்திட்டாரு. குரு தத்துவம் ஜகத் சர்வம் மொத்தம்లో ஒன்று தான்.
இங்கே தத்துவம்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிம்பிளாக சொல்கிறேன், சுவாமிஜி சொல்கிற வார்த்தை, வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு அனுபவத்திலிருந்து நீ பாடம் கற்றுக்கிட்டா அது குரு தத்துவம். அதனால் குரு అనేది வெளியில் இருக்கிற ஒரு மனுஷனு ஒரு ரூபம் மட்டுமே நினச்சிக்காது. மனுஷனு வேணும், ரூபம் வேணும், சிரவணம் பண்ணணும். ஆனால் அப்புறம் அந்த உபதேசம் கேட்க கேட்க நீ எஸ்பிலேட் பண்ணிக்கிட்டா உனக்கு யூ வில் ஸ்டார்ட் லேர்ன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். உனக்கு அந்த திறமை உனக்குள்ள உதைச்சதுன்னா குரு தத்துவம் வேலை பண்ணுறதுன்னு அர்த்தம். அவர் அப்படி சொல்லுவார். சிம்பிளாக, அப்படி சிம்பிள் இல்லை, அதுதான் புரியணும். இங்கே அதே தான் ஜகத் சர்வம். ஏன்னா சரி இப்படி எடுத்துக்கிறோம், குருவன்னா குரு இஸ் ஈக்குவல் டு பிரம்மன்னு சொல்லிட்டோம், பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு குருன்னு சொன்னோம். ஏன்னா குரு பிரம்ம தத்துவான்னு உணர்ந்தாரோ பிரம்மமாகவே இருக்கார், பிரம்மத்தன்னு சொல்லி கொடுப்பாரு, தெரிவிப்பார். அப்போ ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரி, பொதுவாக நம்ம நினைக்கிற விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 ட்ரினிட்டிஸ், திரிமூர்த்திகள்னு சொல்லுவோம். அவங்க 3 பேர் 3 வேலை பண்ணுறாங்க. சிருஷ்டி, ஸ்திதி, லய. சரி, அந்த 3 சிருஷ்டி, ஸ்திதி, லய மாயா சகித பிரம்மன் ஈஸ்வரன் பண்ணுறார். சரியா? ஆனால் அந்த 3 பேர்னு இப்படி வேலை பண்ண வைக்கிறது, 3 பேர்னு கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாத்தினுக்கு மிஞ்சி யார் இருக்காங்கன்னு சொன்னால் பிருஹதாரண்யகத்தில் ஒரு படி மேலே போனதுக்கப்புறம் ஈஸ்வரனுக்கு அப்பா யார்? அதுதான் இங்கே குருன்றார். நம்ம ஜாக்கிரதை புரியும் அப்படின்னா பிரம்மன் அர்த்தம். ஸோ பிரம்ம விஷ்ணு சிவாத்மகமனி எது நம்ம நினச்சிக்கிறோமோ, புராணங்கள் சொல்கிறதோ, அது கூட ஒரு தத்துவம் போலுதான். சிருஷ்டி தத்துவம், ஸ்திதி தத்துவம். தத்துவம்னா அந்த சிருஷ்டி, கிரியேஷன் ப்ராசஸ், சஸ்டெய்னிங் ப்ராசஸ், டிசால்விங் ப்ராசஸ், எது சொல்லும் ஆத்மகம், அதெல்லாம் ஒரே ஒரு பிரம்மன் இருக்கிறதுனால பிரம்மனுடைய மாயாசக்தி கூட அவர் ஒரு ப்ரொஜெக்ஷன், கிரியேஷனான ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது அப்புறம் உலகம் உருவாயிடுச்சு. அப்போ பிரம்மன் தானே. இப்போ நமக்கு இங்கே குரு பிரம்ம ஈக்குவல் ஆயிட்டார். அதனால் குரோஹோ பரதரம் நாஸ்தே, குருவுக்கு மிஞ்சி மீறி இன்னொரு விஷயம், தத்துவம் எதுவுமே லோகத்தில் இல்லை. எத்தனை பக்தாள், எத்தனை ஞானிகள் எல்லாரும் அவங்க குருன்னு பற்றி எப்படி எல்லாம் பாராட்டுவாங்க. சொன்னால் எனக்கு கபீர்தாஸ் கிட்ட யாரோ கேட்குறேன், குரு ஈஸ்வரன் ராம் கடவுள் 2 பேர் முன்னாடி நின்றுட்டா யாருக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுறேன்னு அவர் சொன்னார். என்ன இதில் சந்தேகம், எனக்கு குருவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுறேன் முதல்ல. ஏன்னா குரு தான் இந்த ராமன் பற்றி சொல்லி, ராமன்னா யார், அந்த தத்துவம் பிரம்மன் எனக்கு தெரிவித்தார் இல்லையா. அப்போ யார் ஃபஸ்ட்டு? குரு ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் கடவுள் நெக்ஸ்ட்டு. புரியாது மக்களுக்கு, புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் குரு கீதா இவ்வளோ விளக்கம். குரு பரதரம் நாஸ்தி. அதனால் தஸ்மாத் ஒழுங்க குருவினை சேவிக்கணும். இங்கே சேவிக்கணும் பலவாடி சொல்கிறார். சேவிக்கணும்னா குருவினை புரிஞ்சுக்கணும், குரு உபதேசத்தினு புரிஞ்சுக்கணும், குரு தத்துவத்தினு புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சேவிக்கிறது. வைஷ்ணவர்கள் சொல்கிறது மாதிரி பெருமாளுக்கு சேவிச்சுட்டு வரேன், அவங்களுக்கு அது பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டீங்களா ஆயிடுச்சா அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்படின்னா போய் சுற்றி பார்த்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி தீர்த்தம் அப்படியா? இது பெருமாள்னு புரிஞ்சுக்கணும், நீ பெருமாளுடைய உபதேசம் புரிஞ்சுக்கணும்.
சேவிக்கிறேன் என்ன பெருமாள் மற்ற பாடுவேன், என்ன உபதேசம் கேட்கணும். பேசி வச்சிருக்காருல நிறைய. அதனால் அந்த சேவிக்கிறதானே இதில் ரொம்ப ஈடுபடுறவங்களை உட்காந்து சத்சங்கம் கேட்க மாட்டாங்க. அவங்களே அது ரொம்ப முக்கியம். ஏதோ சாந்தர்பிகம்ங்க. அப்புறம் அந்த பெருமாள்னு பற்றி சொல்கிற அந்த பாகவதம் யாராவது ஒரு பாகவதார் பேசுகிறாருன்னு சொன்னால் உட்காருவோம். இப்படியெல்லாம் சத்சங்கத்துக்கு வரமாட்டாங்க. குற்றம் சொல்லலை, அது நல்லது. ஏன்னா அதில் ரொம்ப ஈடுபாடு. சரி இருங்க, பரவாயில்ல, அப்போ அது நல்லது தான். அதிலே இருப்பான். அவங்களுக்கு யார் அங்கே ஆச்சாரியர் எது சொல்கிறாங்களோ அதே அனுசரிப்பான். நல்லது தான். எப்போ எந்த வயசில் எனக்கு நீ பகவத்கீதை மொத்தம் கேட்டு புரிஞ்சுக்க போகிறேன். உபனிஷத்துகளுடைய சாரம் பகவத்கீதை. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு பொறுமையாக கதை சொல்லுங்கன்னா கேட்போம். அதே கதை, அதே கிருஷ்ணனை பற்றி சொல்லுங்க, அதே கேட்போம். அப்படி இருக்கக்கூடாது. இருக்காங்க, தப்பு கிடையாது, அவங்க நிலையது. சரி, இந்த மாதிரி பூஜையே தானே புரிஞ்சுக்கணும். அப்படி சரி. அடுத்த ஸ்லோகம் 54. 53 படிச்சேன். 54. सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजम् वेदान्तार्धप्रवक्तारम् सम्पूजय तस्मात् सम्पूजयेत् गुरुम्. சிவபெருமானே வந்துட்டார் விஷயத்துக்கு. நான் அனவசரமாக சொன்னானோ அப்படி நினச்சிட்டேன். அவங்களுக்கு எல்லோரும் கோபம் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் சொல்கிறார். இங்கேருந்து நமக்கு சில இன்னும் அப்புறம் குரு ஸ்தோத்திரத்தில் படிக்கிற சில ஸ்லோகங்களை வார்த்தைகள் எல்லாம் வரும். சில ஸ்லோகங்கள் அப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு வார்த்தை மாறும். இப்போ அங்கே இருக்கல, சர்வஸ்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜ வேதாந்தாம் புஜ சூரியோய அப்படின்னு அங்கே கொஞ்சம் மாற்றம் இருக்கு. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹான்னு சொல்லுவோம். சரி, சர்வஸ்ருதி சிரோரத்ன, சர்வ வேதங்கள், ஸ்ருதி என்ற வேதங்கள் எல்லாத்துடைய சாரத்தினை தெரிஞ்சு வச்சிருக்கிற அவருடைய தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அவரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தலையில். ஆனால் அவர் தலையில் இருக்கிற அந்த ஞானம் நமக்கு வரணும்னா நம்ம அவங்களோட காலுகிட்ட போய் நம்ம தலை வைக்கணும். அது என்ன சார் அப்படி கரண்ட் மாதிரி அப்படி வரும்? இங்கே ஒரு விசேஷனம் பொய்ட்டுக்கெல்லாம் சொல்கிறதே, அவருடைய பாதங்கள், அவருக்கு 2 பாதங்கள், ஒரு பாதத்துக்கு 5 விரல். இந்த 10 விரலாமல் 10 ரத்னம் போல் ரொம்ப அப்படி ஷெயின் ஆகிட்டு இருக்காமா. அந்த காந்தினால, அந்த தேஜஸ்னால, அது அதனால தான் பாதம் அம்புஜமன்னார். இங்கே அம்புஜமன் ரத்னமணி சொல்லியாச்சு, அம்புஜமன் சொல்லியாச்சு. அம்புஜமன் தாமரை, பாத பத்மங்கள். ஓகே, இந்த ரத்னமணி இது ஸ்ருதினி அவர் ரத்னம் అనేది சிறந்த ஷைனிங் லைக்னோ, கால் வரல் எல்லாம் பெரல்ஸ் போல், முத்தியங்கள் போல் ஷைன் ஆகும். ஆனால் ரத்னம் அவர் தள்ள வச்சுட்டு எப்படி இருக்கும்? என்ன வச்சுட்டாரு?
ஸ்ருதி சிரஹரத்னா. ஸ்ருதி சிரன்னா ஸ்ருதியோட அல்டிமேட் டீச்சிங் இல்லை, அவர் தலையில் அவருடைய புத்திக்குள்ள ஸ்ருதி ஞானம் எல்லாம் இருக்குன்னு. மொத்தத்தில் என்ன இந்த ஸ்ருதி ஞானம் கிளியராக சொல்கிறாரு அவர். கதை சொல்லி எது சொல்லி முதல்ல இது பேசினாலும் கிரமமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எது பேசினா கடைசியில் வேதாந்தார்த்த பிரவக்தாரம், வேதாந்தத்துடைய அர்த்தத்தனை அந்த சாரத்தனை கடைசியை நீ கர்மயோகம் பண்ணி அப்புறம் என்ன தான் சாதிக்க போகிறேன், பக்தி யோகம் பண்ணி என்ன சாதிக்க போகிறேன், கர்மயோகா பக்தி யோகா எந்த படியில் இருக்கு, அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய படி என்ன, இப்படி அவர் கரெக்டாக அந்த வேதாந்த அர்த்தத்தனை சொல்கிறவன்றதா நிஜமான குருவன் இங்கே தெரியறது கிளியராக. கதை சொல்லட்டும், ராமாயணம் சொல்லட்டும், பாகவதம் சொல்லட்டும். ராமாயணம் பாகவதம் பாரதம் கதைகள் புராணங்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறது? கதைகளா? கதைகள் எல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்க, கான்ட்ரடிக்டரியாக இருக்க. நீ இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதோடைய தாத்பரியம் மோரல் ஆஃப் த ஸ்டோரி நீ சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் வேதாந்த டீச்சிங் வேணும் பாருங்க. அதனால் நீ சைவனாயிரு வைஷ்ணவனாயிரு எப்படியாவது இரு, எந்த வழிபாடு என்ன செய், வேதாந்தம் கேட்கறதுக்கு ஒரு நாளைக்கு நீ தயாராய் வந்துடணும். அந்த குரு கண்டிப்பாக நீ யார் நீ குருவாக நினச்சிக்கிறியோ அவர் உனக்கு வேதாந்த தத்துவத்தை நீ சொல்லித்தராமே வேறு ஏதேதாவது அதெல்லாம் சொல்லித்தே இருக்கிறாரு. ரொம்ப வருஷமாகி போயிடுச்சு, அவருக்கு வயசாகிடுச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு, தெரியல, இதே போதும், இது ரொட்டீன், இப்படியே அப்படி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீ ஏமாந்துட்ட. அவர் ஒன்று கரையேற்றலை, இன்னும் கரையேற்றலை. வேதாந்தார்த்த பிரவக்தாரம் அவர். அதனால் அந்த குரு தஸ்மாத் சம்பூஜையேத்து குரும் ஒடுங்க. இந்த பூஜையேத்து பதில் சம்பூஜையேத்து, ஒடுங்க புரிஞ்சுக்கணும், ஒடுங்க சேவிக்கணும் எல்லா விஷயம். எங்கே கன்ஃபியூஷன் கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த 55வது ஸ்லோகத்தில் யஸ்ய ஸ்மரண மாத்ரேண ஞானமுத்பத்யதே ஸ்வயம் சயேவ சர்வசம்பத்திஹ தஸ்மாத் சம்பூஜயேத் குரும். இந்த சம்பூஜையேத்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லோகங்களுக்குள்ள வரிசையாக அந்த வார்த்தை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயத்தோட நிறுத்திக்கிற பார்க்குறோம். யாருடைய ஸ்மரணத்தினால மட்டும் மாத்திரேன ஞானம் உற்பத்தியதே ஸ்வயம். இது ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். குருவன் நினச்சிக்கிறேன், நான் வீட்டில் இருந்துட்டு குருவன் நினச்சிக்கிறேன், ஏதோ ஃபோட்டோவும் கிடைச்சது. யாருடைய ஸ்மரண மாத்திரத்தினாலேயே ஸ்வயமாக அதாவே ஞானம் உற்பத்தி ஆகுமோ உத்பவிச்சிடுமோ ஒருத்தனுக்குள்ளன்றார். இது அப்போது குரு கிட்ட போய் சிரவணம் பண்ண வேண்டாமா, சாஸ்திரம் கேட்க வேண்டாமா, சத்சங்கத்துக்கு போய் உட்கார்ந்து அப்படி அது சந்தேகம் வரும். இது கேட்டால் இந்த மாதிரி இது இப்படி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி இப்படி சொல்கிறார். என்னன்னா குரு ஸ்மரணம்னா குரு சொன்ன கருத்துகளின்னு ஸ்மரணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். எஸ் ஸ்மரண மாத்திரேனா ஞானம் உற்பத்தியதுன்னா அப்போ எல்லோரும் நிறைய பேர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வீட்டிலையே எங்கள் தாத்தாவும் இவன்னு வழிபடுவாங்க சார், நானும் எங்கள் அப்பா வச்சுக்கிட்டார், நானும் வச்சுக்கிட்டேன், ஞானம் வந்துச்சோ. அது ஏன் நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் நல்லவங்க. நாங்கள் அப்படி நீ நல்லவனாக இருந்த என்ன பிரயோஜனம்? இது சரீரம், இந்த வாழ்க்கை
ஞானத்துக்காகப்பா. நோ த அப்சல்யூட். ரிலேட்டிவிட்டி இருக்குது இப்போது, அது ஒன்று தான் லட்சம், வேறு ஒன்றும் கிடையாது, வேறே ஒன்றும் கிடையாது அப்படின்னு யாரும் ஒருத்தர் உணர்றானோ அவனுக்கு அப்போது ஸ்மரணம்னா மனநம்னு வச்சுக்கோங்க. இங்கே கேட்டதுக்கு அப்புறம் தானே ஸ்மரணம் பண்ண முடியும். அதனால் குரு அஷ்டோத்திரமோ குரு ஸ்தோத்திரமோ இதெல்லாமே அர்த்தம் தெரியாமல் சொல்லிக்கிட்டு டெய்லி நிறைய பேர் குரு ஃபோட்டோ இல்லை, சில பேர் ஏதாவது பாதுகை ஏதாவது கிடச்சதுன்னா அது எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ண எல்லாம் பண்ணணும். அஷ்டோத்திரம் இருக்குது, வியாசருது, அதெல்லாம் படிப்பாங்க. பத்தாது. இப்போ நிறைய பேர் சில வேறு வேறு ஆர்கனைசேஷனில் அவங்க நம்புகிற அந்த குரு பக்தி, நல்ல பக்தி இருக்குது, பஜனை பண்ணுவாங்க, எல்லாம் பாடுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சந்திப்பாங்க, அப்படியெல்லாம் நடக்கும். அங்கே பெரிய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க, அங்கெல்லாம் நல்லா எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் மேபி அவர் சிலதெல்லாம் புஸ்தகமாக இது இருக்கிற சில புஸ்தகங்கள் வீட்டில் இருக்கும், அப்பப்போ படிப்பாங்க, கொஞ்சம் ஏதோ நல்ல காரியங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிகிட்ருப்பாங்கண்ணே. சாஸ்திரம் வேதாந்தம் అనేది அங்கே சொல்லலை. ஆக்சுவலாக இந்த மாதிரி டீச்சிங் இருக்காது. அது ஒரு விதமான திருப்தி கொடுக்கும் எனக்கு மனசுக்கு. ஆனால் அதுதான் அல்டிமேட், அதுதான் சொல்லிட்டு அதுக்கு மேலே அது விட்டுட்டு வரமாட்டாங்க. சார் இப்போ அவர் இல்லைன்னா கூட இப்போ அது கடவுள் என்றார், ஈஸ்வரன் என்றார், அங்கேயும் சிலது நல்லதெல்லாம் சொல்லியிருப்பார் சாதாரண ஸ்பீச்சிலே. அது என்ன, அது எனக்கு புரிஞ்சு விட்டதா? அதுக்கு மேலே இன்னொன்று ஏதாவது இருக்கா? வாட் இஸ் த ட்ரூத்? வாட் ஐ ஹாவ் டு அச்சீவ் ஃபைனல்? நம்ம பஜனை பண்ணிக்கிட்டு பாடிட்டு ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறத வரமாட்டோம். ஹைலி எஜுகேட்டட் 20-30 years they will keep doing that. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னு யாரும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. நாம் என்ன பண்ணுறோம், இதோடைய பெருமை என்ன, முக்கியத்துவம் என்ன, கௌரவம் என்ன, அது நமக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்ல வேண்டியதாயிட்டு. சரி, ஸ்மரண மாத்திரேன ஞானம் உற்பத்திதே ஸ்வயம்னா யாரோட டீச்சிங்னால, ஆ டீச்சிங் நீ அனுசரித்து புரிஞ்சுக்கினதுனால, அதுதான் ஒரு மனுஷனுக்கு, சிஷ்யனுக்கு, முமுட்சுக்கு சர்வ சம்பத்தி. அதுதான் என்னுடைய பொக்கிஷம் எல்லாமே. அப்போது எனக்கு சத்சங்கந்தா பணம், சத்சங்கந்தா தனம், சத்சங்கந்தா என்டர்டெயின்மெண்ட், சத்சங்கந்தா சர்வம். அப்படி ஆகணும். ஸ்ரவணம் சத்சங்கம் என்ன, சயேவ சர்வ சம்பத்தி தஸ்மாத் சம்பூஜ்யேத் குரும். அதனால் சில புஸ்தகங்களில் இது ஸ்ரவண மாத்திரேனான்னு கூட இன்னொரு வருஷன் இருக்காமா, அப்படியே நீங்கள் சொல்கிறார். ஸ்ரவண மாத்திரன் யாருடைய ஸ்பீச்சுன்னு நீ கேட்டதுனால, உபதேசத்தை நீ கேட்டதுனாலன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ தான் the student will attain the knowledge. Hearing அது முக்கியம். இல்லை நம்ம விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் சொன்னது போல் அதையும் ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்மரண மாத்திரேண ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே. யாருடைய ஸ்மரணனால் மட்டுமே ஒருத்தனு மனுஷன் ஜன்ம சம்சார பந்தத்தில் விடுபடுவானோ, அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு பிரப விஷ்ணுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். இதுதான் சத்தியம் மாதிரி தோணும். இது சத்தியமாக அப்படி இருந்தால் கிருஷ்ணர் பகவத்கீதைக்கு டீச் பண்ணணும். புரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்மரண மாத்திரேனா ஒருவேளை அப்படி விஷ்ணு மேலே பக்தி பண்ணி 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 அநேக ஜன்மங்களுக்கு அப்புறமாவது நீ சத்சங்கத்துக்கு வருவேன். இதுக்கு அநேக ஜன்மங்களுக்கு அப்புறம் இல்லை. இப்படி கேட்டா பீஷ்மர் சொன்னார், இது அங்கே
வைஷம்பாயனர் சொன்னாருன்னு கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்லணும். அங்கே வந்து அப்படி சொல்லலையே, மம ஸ்மரண மாத்திரேன யூ வில் பி ஜன்ம சம்சார பந்தனாத்தனி பகவத்கீதையில் சொல்லவே இல்லையே எங்கேயுமே. அவர் தலை அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விஷயம் சொல்கிறார். வேதாந்தத்தினு உபதேசம் பண்ணார். அதனால் அந்த பகவத்கீதை அதுக்கு சேர்ந்த உபனிஷத்து இந்த மாதிரி விஷயம் இப்படி கேட்கலன்னா கொஞ்சம் ஏதோ பிரயோஜனப்படுந்தவரை பரம பிரயோஜனம் ஏற்படாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.